நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஜாஷ்வா டிவியினர் அனைவருக்கும் அன்பின் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாக கண்களை மூடி ஜெபிப்போமா. அப்பா பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா ஆண்டவரே, எங்கள் ஆயுசு நாட்களில் ஆண்டவரே இந்த நாட்களை கூட்டி கொடுத்து இப்பொழுதும் ஆண்டவரை நாங்கள் நோக்கி கூப்பிடும்படியான ஸ்லாக்கியத்தை தேவன் கொடுத்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி நன்றி நன்றி. ஆவியானவர் கடந்து வாங்க. உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் என்ன பேச விரும்புகிறோம் நீர் பேசும். என்ன ஏக்கங்களோடு எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறாங்களோப்பா, அந்த ஒவ்வொருவருக்கும் வேண்டிய காரியங்களை கொடுத்து நீங்கள் கனப்படுத்துங்கப்பா, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நாளிலும் தேவன் உங்களோடு பேசும்படியாக கொடுத்த தலைப்பு பலன் அளிக்கும் தேவன், பலன் கொடுக்கிறவர். அதாவது நம்ம ஒரு காரியத்தை செய்கிறோம், நாம் உழைக்கிறோம், இல்லை படிக்கிறோம், அநேக காரியங்களை நாம் செய்யும்போது அதற்கு நமக்கு பிரதிபலனாக அதாவது பணம் அல்லது அதற்கு தகுந்த ஒரு வெகுமதி கிடைக்க வேண்டும் என்று நாம் என்ன செய்கிறோம், எண்ணுகிறோம். எண்ணி நாம் அதற்காகவே பிரயாசப்படுகிறோம். அதே போல் உலகத்தில் பல காரியங்களை நீங்கள் மிகுந்த பிரயாசத்தோடு செய்து கொண்டிருக்கலாம். இதற்கெல்லாம் எனக்கு பலன் கிடைக்குமா, நான் இப்படியெல்லாம் செய்கிறேனே, கஷ்டப்பட்டு பாடுபடுகிறேனே, கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், கஷ்டப்பட்டு படிக்கிறேன் ஒரு அரசாங்க வேலைக்காக, இல்லை கஷ்டப்பட்டு நான் முயற்சி எடுத்து எப்படியாகிலும் ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து விட வேண்டும் முயற்சி எடுக்கிறேன், எனக்கு பலனே கிடைக்கவில்லை என்று எண்ணி கலக்கத்தோடும் கண்ணீரோடும் இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு பலன் கொடுக்கும்படியாக இன்று வந்திருக்கிறேன், நான் உனக்கு பலன் அளிக்கிற தேவனாக நான் இன்று மத்தியில் கடந்து வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் இன்று உங்களோடு பேசுகிறார். நீங்கள் கவலைப்படாதீர்கள். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசங்களுக்கும் முயற்சிகளுக்கும் நிச்சயமாகவே தேவன் பலன் கொடுப்பார். அவர் எப்படியெல்லாம் வேதத்தில் இருந்த தேவதாசர்களுக்கு அவர் பலன் கொடுத்தார், இன்னும் எப்படி காரியங்களெல்லாம் நீங்கள் செய்யும் போது அவர் உங்களுக்கு பலன் அளிக்கிறவராக, அதற்கு பிரயாசத்துக்கேற்ற பங்கை உங்களுக்கு கொடுக்கிறவராக காணப்படுகிறார் என்று கூட சில காரியங்களை வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம். முதலாவது நாம் பார்த்தோமானால் உண்மைக்கு தக்கதாக பலன் அளிக்கும் தேவன். அது வசனம் 1 சாமுவேல் 26வது அதிகாரம் 23வது வசனத்தை நாம் பார்த்தோமானால், கர்த்தர் அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பாராக. இது தாவீது இங்கு சொல்லுகிறார், கர்த்தர் அவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பாராக அப்படின்னு சொல்லி இங்கே தாவீது ஒரு வாக்கியத்தை இங்கே எடுத்துரைக்கிறார். இதனுடைய பின்பகுதி சம்பவம் அந்த அதிகாரம் முழுவதும் அங்கே என்ன எழுதப்பட்டுள்ளது என்று பார்த்தோமானால், தாவீது சவுலுக்கு பயந்து ஆகிலா மேட்டிலே ஒளிந்து கொண்டிருக்கிறான். அங்கு அவனை தேடி சவுலும் அவன் கூட்டமெல்லாம் வீரர்களெல்லாம் சேர்ந்து பாளையம் இறங்குகிறார்கள். அங்கு தாவீது ஆகிலா மேட்டிலே ஒளிந்திருக்கிறான். அப்போ தாவீதை பிடிக்க பக்கத்தில் நெருங்கி வரும் பொழுது அன்று இரவிலே சவுலும் அவனோடு இருந்த எல்லா வீரர்களும் அங்கு என்ன செய்கிறார்கள், நன்றாக படுத்து உறங்குகிறார்கள். சவுலின் அருகில் தலைமாட்டின் அருகில் ஒரு செம்பும் அதன் பக்கத்திலே என்ன செய்கிறது, ஒரு ஈட்டியும் காணப்படுகிறது. சவுலின் படைத்தலைவனான நேரின் குமாரனாகிய அப்னேரும் கூட அங்கே எல்லாரும் என்ன செய்கிறார், அயர்ந்த நித்திரையாக இருக்கிறார்கள். அப்பொழுது தாவீது இந்த காட்சிகளை பார்த்து சொல்லுகிறார், என்னோடு வருகிறவன் யார், நாம் இந்த இடத்துக்கு செல்வோம் என்று சொன்ன பொழுது சிரியாவின் குமாரனாகிய அங்கு அபிசாய் அவன் என்ன செய்கிறான், தாவீதோடு நான் வருகிறேன் என்று சொல்லி கடந்து செல்கிறான். இப்படி கடந்து செல்லும்போது அங்கே பார்க்கிறார்கள் எல்லாரும் சவுலும் அவனோடு இருக்க எல்லா வீரர்களும் என்ன செய்கிறார்கள், நல்லா இறந்த நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவன் சவுலின் தலைமாட்டிற்கு செம்பையும் அந்த ஈட்டியும் எடுத்துக்கொண்டு அவன் சற்று தூரமாக போய் சென்று கொண்டுதான் அவர் என்ன செய்கிறார், இந்த காரியங்களை எல்லாம் அங்கு பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய
கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேலே என் கையை நீட்ட மனதில்லாதிருந்தேன் என்று சொல்லி 1 சாமுவேல் 23 அதன் பின்பகுதியில் சொல்லுகிறார். இப்படி தேவனுக்கு முன்பாக ஒரு உண்மையுள்ள மனுஷனாக அங்கு தாவீது காணப்படுகிறார். தாவீது எந்த குற்றமும் செய்யவில்லை, எந்த காரியமும் செய்யவில்லை. ஆனால் என்ன செய்கிறார்? சவுல் அவனை துரத்தி வருகிறான். எப்படியாகிலும் அவனை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறார்? அவனை பின்தொடர்ந்து வருகிறார். அங்கு தன் உயிர் தப்புவதற்காக, ஜீவன் தப்புவதற்காக குகைகளிலும் கெபிகளிலும் மலைகளிலும் வனாந்தரங்களிலும் ஒளிந்து கொண்டு காணப்படுகிற ஒரு சூழ்நிலை தாவீதுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தான் இங்கு சவுல் தாவீதின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுகிறான். அவன் அருகில் செல்கிறான். பக்கத்திலிருந்த ஈட்டிய செம்பை எடுக்கிறான். அபிசாய் கூட சொல்லுகிறான், நீர் அவரை கொன்று போடும், இதுதான் கர்த்தர் உனக்கு நியமித்த நாள், உன் சத்துருவின் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று ஆண்டவன் தேவன் உன்னோடு சொன்னாரே, அந்த நாள் இதுதான் என்று சொல்லி அபிசாய் அவரிடம் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். சொன்னாலும் தாவீது மிகுந்த பயபக்தியுனாய் தேவனுக்கு முன்பாக பயபக்தியுள்ள ஒரு மனுஷன். அவன் சொல்லுகிறான், இன்று கர்த்தர் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவவர் மேல் என் கையை நீட்ட மனதில்லாதிருந்தேன் என்று சொல்லி அவன் தூரத்திலிருந்து சொல்லி, ஏன் என்னை இப்படி பின்தொடர்ந்து வருகிறீர்? நான் உமக்கு என்ன செய்தேன்? மனுஷர்கள் தூண்டுதலின் பேரில் என்னுடைய இரத்தத்தை சிந்த நீர் தீவிரித்து வருகிறது என்ன ராஜாவே அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான்? சவுலை பார்த்து கேள்வி கேட்கிறான். அப்பொழுது கூட சவுல் அங்கு சொல்லுகிறார், 1 சாமுவேல் 26:21, அப்பொழுது சவுல், நான் பாவம் செய்தேன், என் குமாரனாகிய தாவீதே திரும்பி வா, என் ஜீவன் இன்றைய தினம் உன் பார்வைக்கு அருமையாயிருந்தபடியால் இனி உனக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யேன், நான் மதியற்றவனாய் மகா பெரிய தப்பிதம் செய்தேன் என்று சொல்லி தன் தவறை ஒப்புக்கொள்கிறார். ஒப்புக்கொண்டது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார் வசனம் 25, அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். யார் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்? சவுல் எப்படியாகிலும் தாவீதை அழித்து விட வேண்டும், அவனை வேட்டையாடி விட வேண்டும், அவனை அழித்து விட வேண்டும், அவன் ராஜாவா ஆகிவிடக்கூடாது என்று சொல்லி பின்தொடர்ந்து துரத்தி வந்த அந்த எதிரியாகிய சவுலே அங்கு என்ன செய்கிறான்? தாவீதின் உண்மையை, தாவீது தேவனுக்கு முன்பாகவும் சவுலுக்கு முன்பாகவும் உண்மையுள்ளவனாய் இருந்தது நிமித்தமாக எதிரியாகிய சவுலே தாவீதை என்ன செய்கிறான்? ஆசீர்வதிக்கிறான். என் குமாரனாகிய தாவீதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மென்மேலும் பலப்படுவாய் அப்படி என்று சொல்லி அவன் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, தாவீதின் உண்மைக்கு தக்கதாக பின்னாட்களிலே கர்த்தர் பலன் கொடுத்தார். ஒரு நாள் சவுல் அவன் என்ன செய்தான்? பெலிஸ்தியர் அவனை தாக்க வரும் பொழுது அவர்கள் கையிலே மடிந்து விடுவேனோ என்று அஞ்சி அவனே ஈட்டியை நாட்டி அதில் விழுந்து தற்கொலை செய்து மறிக்கிறான். பின்பதாக தாவீது சமஸ்த இஸ்ரவேல் மேலும் அவன் ராஜாவாக்கப்படுகிறான். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது அந்த பதவியை பின்பதாக சுதந்திரித்து கொள்கிறான். கர்த்தர் அவனுக்கு உதவி செய்கிறார். அதற்கு காரணமாக இருந்தது என்ன? தாவீதின் உண்மை. அவன் என்ன செய்கிறான்? தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளவனாக இருக்கிறான். எதிரி பக்கத்தில் இருக்கிறான், அருகில் இருக்கிறான். அப்பொழுது நினைத்தால் அபிசாய் கூட சொல்லுகிறான், அந்த வார்த்தையை கேட்டவன் அவனை அழித்து விடலாம். ஆனாலும் தாவீது என்ன செய்கிறான்? பயப்படுகிறான். தேவனுக்கு முன்பாக ஒரு உண்மை உள்ளவனாக இருக்கிறான். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் இவன். தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். நான் தேவனுக்கு விரோதமாக இந்த காரியத்தை நான் செய்யக்கூடாது, அவர் மேல் என் கையை போடக்கூடாது என்று சொல்லி உண்மை உள்ளவராக இருந்த நிமித்தமாக ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்லுகிறார், என் இருதயத்துக்கு இவன் ஏற்றவன் என்று சொல்லுகிறார். வேதத்தில் அநேக இடங்களில் தாவீதை பற்றி காரியங்கள் எழுதப்பட்டுள்ளது. அவர் தாவீதின் வம்சத்திலே வருகிறார். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அதன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் என்ற வார்த்தையின்படி தாவீதின் வேறுமானவர் என்று சொல்லி வெளிப்படுத்தல் போடப்பட்டுள்ளதுபடி அவர் தாவீதின் சந்ததியில் ஆண்டவராகிய இரட்சகராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். தாவீதின் உண்மைக்கு பலன் அளித்தார். அவர் ராஜாவாகினார். அவர் சந்ததியில் இயேசு கிறிஸ்துவே வந்தார். பிரியமானவர்களே, நீங்களும் நினைக்கலாம், நான் எவ்வளவு உண்மையுள்ளவனாய் வேலை செய்கிறேன், என் குடும்பத்தில் என் கணவனுக்கு, என் மனைவிக்கு, என் பெற்றோருக்கு நான் எவ்வளவு உண்மையுள்ளவனாக இருக்கிறேன். ஆனாலும் இது எல்லா இடங்களிலும் நிராகரி
நிராகரிக்கப்படுகிறதே, நான் அசட்டை பண்ணப்படுகிறேனே, இதற்கு பலனே இல்லையே, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்க்கிறேன், வேலை ஸ்தலத்தில் எனக்கு உயர்வு இல்லை, அதற்கேற்ற ஊதியம் கிடைக்கவில்லை என்று சொல்லியெல்லாம் நீங்கள் அங்கலாய்க்கிறீர்களா? உண்மைக்கு தக்கதாக பலனளிக்கிற தேவன் அவர் இன்று உங்கள் உண்மைக்கு பலனளிக்கும்படியாக கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் உங்கள் உத்தமத்திலும் உண்மையிலும் நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் அதற்கேற்ற பலனை கொடுத்து உங்களை தேவன் ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார். பிரியமானவர்களே, இப்படித்தான் அருமையான ஒரு மகன் கூட அவர் ஒரு நல்ல ஒரு வங்கியில் அவர் வேலை பார்த்து கொண்டு இருந்தார். அங்கு உண்மையாக அவர் அக்கௌண்டன்ட் செக்ஷனில் உண்மையாக கணக்குகளை எழுதி வைத்து நன்றதாக பார்க்கும்பொழுது அவருக்கு மேல் அதிகாரி அவர் பணத்தை எல்லாம் அவர் சுருட்டி கொண்டு இவர் மேலே அவர் பழி சாட்டுகிறார். இந்த மகனோ அலுவலக நேரம் தாண்டியும் அது அந்த நாளுக்கு கொடுக்கப்பட்ட வேலையெல்லாம் அவர் சரியாய் செய்து முடித்து தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பதாகவும் அவர் உண்மையுள்ள மனுஷனாக காணப்பட்டார். அவர் மேலே ஒரு பழி சாட்டுதல் நடந்தது. ஆனாலும் அவர் தேவனை நோக்கி பார்த்தார். அந்த விசாரிக்கிற நாள் வந்தது. உண்மைக்கு பலனளிக்கிற தேவன் அவர் யாரும் அவர் இவருக்காக வாதாட, இந்த உண்மையுள்ள தேவ மனுஷனுக்கு வாதாட ஆளே இல்லை. அந்த வங்கி அதிகாரி மிகுந்த செல்வாக்கு படைத்தவன். அவர் தந்திரமாக இவரை வலையில் மாட்ட வைத்திருந்தார். இவர் எப்படி நான் அவமானப்பட்டு விடுவேனோ, நான் உண்மையாக இருந்தேனே தேவனை என்று சொல்லி கலங்கி ஆண்டவரை நோக்கி முறையிட்டு கொண்டே இருந்தாராம். அந்த வேளையில் அந்த விசாரிக்கும்படியாக அந்த நியமித்த அந்த அந்த அதிகாரி அவருக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்து இது எப்படி என்று சொல்லி அந்த தந்திரத்தை யார் செய்தது என்றதை அதை புரிந்து கொள்ளும்படியான ஒரு காரியத்தை தேவன் அந்த ஞானத்தை அந்த அதிகாரிக்கு கொடுத்து அவர் யார் செய்தார் என்பதை அவர் கண்டுகொண்டு இந்த உண்மையான தேவ மனுஷன் அதிலிருந்து விடுதலைக்கும்படியாக கர்த்தர் கொடுத்தாரா. அதற்கு பின்பதாக அந்த வங்கியில் அவருக்கு ஒரு பதவி உயர்வும் அளிக்கப்பட்டதா. உண்மைக்கு தக்க பலனளிக்கும் தேவன் உங்களுக்கும் இன்று நீங்கள் உண்மையாக வாழ்கிற வாழ்க்கையில் தெய்வ ஊழியத்திலும் சரி உலக வாழ்க்கையிலும் சரி நீங்கள் படுகிற பிரயாசங்களுக்கு உண்மையாக பலனளிக்கிற தேவன் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பலன் அளிப்பார். அடுத்ததாக நம்ம ரூத்து சரித்திர புத்தகத்தை நாம் பார்த்தோமானால், ரூத்து சரித்திர புத்தகம் 2வது அதிகாரம் அதன் 12வது வசனத்தை நாம் பார்த்தோமானால், ரூத் 2:12, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக அப்படின்னு சொல்லி இங்கே ரூத்தை வாழ்த்துகிறது யார்? போவாஸ் வாழ்த்துகிறார். அவன் மாத்திரமல்ல சொல்லுகிறான், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொல்லி அவளை ஆசீர்வதிக்கிறார். அப்படியே அங்கு ரூத்து தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிறாள். அவள் சபிக்கப்பட்ட மோவாபிய வம்சத்திலிருந்து வந்தாலும் அவள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டின் கீழ் வந்ததுனால அவளுடைய வாழ்க்கை ஒரு பட்டமரமாக, அது ஒரு வனாந்தரமான வாழ்க்கையாக இருந்தாலும் அங்கு போவாஸ் வயலிடத்துக்கு வருகிறாள். போவாஸ் அவளுக்கு துணையாளராக வருகிறாள். அவளுடைய சந்ததியிலிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிறார். அப்படிப்பட்ட ஒரு நிறைவான பலன் அங்கு ரூத்துக்கு கிடைக்கிறது. பிரியமானவர்களே, நீங்களும் பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும், ஒருவேளை ஆண்டவரை அறியாத ஜனங்களாக நீங்கள் இருந்தாலும் என்ன பலன், நிறைவான பலன் அப்படி என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லி கேள்வி உங்கள் மனதிலே எழுகிறதா? இஸ்ரவேலின் தேவனாகிய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாக வந்து விடுங்கள். அதற்கு என்ன அர்த்தம்? நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். அவர்தான் என் தெய்வம், அவர்தான் என் தகப்பன், அவர் என்னை உண்டாக்கினவர், என்னை உருவாக்கினவர், அவரை நான் சார்ந்து கொள்கிறேன், அவரை நான் நம்புகிறேன் என்று சொல்லி நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டு, இயேசுவே என் வாழ்க்கையில் என் கணவருடைய காரியம் இப்படி, என் பிள்ளைகளுடைய காரியம் இப்படி, எனக்கு இப்படி ஒரு வியாதி இருக்கிறது, நான் இப்படி ஒரு பாவத்தில் இருக்கிறேனே, என்னால் விட முடியவில்லையே, இதிலிருந்து நான் வெளிவந்தால் என்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக சமாதானமாக இருக்கும் என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்க்கிறீர்களா? இரட்சகராய் இயேசுவை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். அதுதான் அவருடைய செட்டைகளின் கீழே நீங்கள் வந்து விடுவது. ஒவ்வொரு நாளும் அந்த இயேசுவை தேடி எங்கேயும் அலைய வேண்டாம். நீங்கள் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி, ஆண்டவரே இயேசுவே நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன், என்னுடைய காரியம் இப்படி, இதை நீர் பார்த்து கொள்ளும் என்று சொல்லி உங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் அவர் உங்கள் தகப்பன், அவரிடம் எல்லாவற்றையும் நீங்கள் அப்படியே நீங்கள் சொல்லும் பொழுது அவர் எல்லா காரியங்களையும் உங்களுக்கு அவர் பார்த்து உங்கள் காரியங்கள் என்னென்னலாம் பாழாய் கிடக்கிறதோ எல்லாவற்றையும்
சீர்படுத்தி சிறப்படுத்தி அவள் உங்களுக்கு நிறைவான பலன் போதும் போதும் என்கிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொடுத்து அவர் உங்களை என்ன செய்வார்? நிச்சயமாக மற்றவர்கள் மத்தியில் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக அவர் வைப்பார். அந்த நிறைவான பலனை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் உங்களுக்கு அவர் கொடுக்க முடியும். அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் பாதத்தில் விழுந்து விடுங்கள். அவரை தேடி நீங்கள் அங்கே எங்கேயும் அலைய வேண்டாம். அதற்காக நீங்கள் எந்த ஒரு பரிகாரமும் செய்ய வேண்டாம். ஏனென்றால் அவர் தாமே உங்களுக்காக பாடுபட்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவர் பிழியப்பட்டு உங்களுக்காக கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி உங்களுக்காக விலையேற பெற்ற ஆசீர்வாதத்தை அவர் வைத்திருக்கிறார். அது உங்கள் பேரில் வைத்திருக்கிறார். நீங்கள் இயேசுவே என்று சொல்லி கேட்கும் பொழுது உங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் அந்த காரியங்களை உங்களுக்காக அவர் கொடுத்து கொண்டே இருப்பார். அதுதான் நிறைவான பலன். அந்த நிறைவான பலன் அளிக்கும் இயேசுவை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இழந்த எல்லாவற்றையும் நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். பிரியமானவர்களே, முதலாவது பார்த்தோம் உண்மைக்கு பலனளிக்கிற தேவன். அடுத்ததாக நிறைவான பலனளிக்கிற தேவன். அடுத்ததாக நம்ம ஒரு காரியத்தை பார்க்க இருக்கிறோம். பஞ்ச காலத்தில் பலனளிக்கிற தேவன். ஆதியாகமம் 26வது அதிகாரம் வசனம் 1 இப்படியாக சொல்கிறது. ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்போ ஈசாக்கு காலத்தில் ஒரு பஞ்சம் உண்டானோனே ஈசாக்கு ஆண்டவர் தரிசனமாகிறார். வசனம் 2 கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு ஆண்டவர் சொல்லுகிறார். எகிப்தில் நிறைய ஆசீர்வாதம் வளங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி நீ அங்கே போயிடாத மகனே, நீ இந்த இடத்துல இந்த பஞ்சம் இருக்கிற இந்த இடத்துல நீ என்ன செய்து குடியிரு. நான் ஒன்றும் அதற்கு வசனம் 3 இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, இங்கே நீ குடியிரு, நான் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஈசாக்கும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன செய்கிறார்? தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறார். அவ எங்கேயும் செல்லவில்லை. அங்கு வசனம் 12 சொல்லுகிறது, ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன், 100 மடங்கு பலன், பஞ்ச காலத்தில் 100 மடங்கு பலனை அவன் ஈசாக்கு பெற்றுக்கொள்கிறார். ஒருவேளை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பணப்பிரச்சனை, உங்கள் குடும்பத்தில் ஏதோ நடக்கக்கூடாத ஒரு நிகழ்வு நடந்து விட்டது, அல்லது இந்த வீட்டில் குடியிருக்கிறேனே எனக்கு நன்மையே கிடைக்கவில்லை, நான் இடத்தை மாற்றலாம், ஊரை மாற்றலாம், தொழிலை மாற்றலாம், நான் அங்கு சென்றால் எனக்கு நன்மை கிடைத்துவிடும், இல்லை இந்த ஊருக்கு சென்றால் நன்மை, இல்லை இப்படியாக ஒரு வீட்டில் நான் குடியிருந்தால் இந்த வீட்டை மாற்றிவிட்டால் எனக்கு நன்மை கிடைத்துவிடும் என்று சொல்லி நீங்கள் அலைந்து திரிய வேண்டாம். நீங்கள் இருக்கிற இடம் பஞ்சம்தான், பட்டினி தான், கடுமையான ஒரு சூழ்நிலை தான். இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த இடத்திலே நீ வாசம் பண்ணு மகளே, அந்த இடத்திலே வாசம் பண்ணு, என்னை நோக்கி மாத்திரம் கூப்பிடு, நான் கூட இருந்து உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். உங்கள் சூழ்நிலை அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் இந்த காரியம் குடும்பத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது, இதை மற்றவர்களால் அறிந்தால் நான் எவ்வளவு அவமானப்படுவேன் என்று சொல்லி அங்கலாய்க்கிறீர்களா? கூடவே இருந்து உங்களை ஆசீர்வதிக்கும் தேவன் இந்த பஞ்சமான சூழ்நிலையில், பாதையில், வறட்சியான சூழ்நிலையில் நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்களா? நீ இடத்தை மாற்ற வேண்டாம், வீட்டை மாற்ற வேண்டாம், உங்கள் பெயரை மாற்ற வேண்டாம், எந்த காரியத்தையும் நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டாம். இயேசுவை மாத்திரம் பற்றி கொள்ளுங்கள். பஞ்ச காலத்தில் விதை விதைத்தான் ஈசாக்கு, அவன் கூட இருந்து அவன் தேவன் ஆசீர்வதித்து 100 மடங்கு பலனை அவன் பெற்றுக்கொண்டார். நீங்களும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருக்கிற இடத்துல நீங்கள் தரித்திருங்கள். இயேசுவிடம் மாத்திரம் உங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் சொல்லுங்கள். அவர் நிச்சயம் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். அதை நீங்கள் பின்பற்றி நடப்பீர்களா நீங்களும் பலன் கொடுக்கிற அந்த தேவனிடம் இருந்து இந்த பஞ்சமான சூழ்நிலையிலும் 100 மடங்கு பலனை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார். அதனால் பலன் கொடுக்கிற தேவன் உங்கள் மத்தியில் உங்கள் உண்மைக்கு தக்கதாக உங்கள் பஞ்ச காலத்திலேயும் கூட உங்களுக்கு நிறைவான பலனை கொடுக்கும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார். மிகுந்த பலனை அவர் உங்களுக்கு தருவார். தருவதற்கு நீங்கள் என்ன காரியம் செய்ய வேண்டும் என்று கூட ஆண்டவர் சொல்லுகிறார். சங்கீதம் 19:11 அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். எவைகளால்? வேத வசனத்தினால் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. நீங்கள் மிகுந்த பலனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்கள் மனதில் ஒரு கேள்வி எழுகிறது அல்லவா? மிகுந்த பலனை கற்றுக்கொள்ள இந்த வேதத்தை நீங்கள் வாசியுங்கள், நேசியுங்கள். இது உங்கள் உயிர் மூச்சாக மாறட்டும். இது விலையேறப்பட்ட ஒரு பொக்கிஷம். இதில் ஆண்டவர் அவர்தான் வார்த்தை. அவர் இதில் இருந்து உங்களோடு அவர் பேச
பேசுவார். ஆசையாய் நீங்கள் இதை வாசிக்கும் பொழுது அந்த நாளுக்குரிய உங்கள் காரியங்கள், உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்கள், கணவருடைய காரியங்கள், தொழிலை குறித்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த வார்த்தையிலிருந்து உங்களோடு அவர் பேசுவார். பேசுகிறது மாத்திரமல்ல, மகனே நீ இப்படி நட என்று சொல்லி அநேக ஆண்டவர் நல்ல வழிகளை இதில் வைத்திருக்கிறார். அவைகளை நீங்கள் கை கொள்ளும் பொழுது, நீங்கள் அதை கை கொள்ளும் பொழுது மிகுந்த பலனை பெற்றுக்கொள்வீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அதனால் நீங்கள் வேதத்திற்கு அத்தனை வசனங்களும் ஆண்டவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நீங்கள் கை கொள்ளும் பொழுது, வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது மிகுந்த பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அப்படியே ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரை, சோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் மிகுந்த பலன் கிடைக்க வேண்டும் என்று எத்தனையோ பேருக்கு வாஞ்சை இருக்கிறது, விருப்பம் இருக்கிறது. செய்வது யாரையாவது திகைத்த உங்கள் பிள்ளைகளுக்கு வழியை காட்டியிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, திருவசனமாகிய கள்ளங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் இவர்கள் வாஞ்சையாய் இருக்கட்டும் ஆண்டவரே. வசனத்தின் மேல் ஒவ்வொருவருக்கும் தாகம் உண்டாகட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இவர்களை கை கொள்ளட்டும் அப்பா, வசனத்தை கை கொள்ளட்டும், வசனத்துக்கு நடுங்கட்டும். கடைசி நாளில், நியாயத்தீர்ப்பின் நாளில் நியாயம் தீர்க்கிற அந்த வசனத்துக்கு உடைய பிள்ளைகள் நடுங்கட்டும் அப்பா. வசனத்தை கை கொள்வதனால அவருடைய வாழ்க்கையில் மிகுதியான பலனை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. நிறைவான பலனை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராகப்பா. என்னென்ன காரியத்தில் எனக்கு பலன் வேண்டுமே, நான் எவ்வளவு பாடுபடுகிறேன் என்று சொல்லி அங்கலாய்க்கு போடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நிறைவான பலனை கர்த்தர் கொடுப்பீராகப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு நிறைய மதிப்பெண்ணை கொடுப்பீராக, நல்ல வேலையை கொடுப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.